நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். இல்லாமல்ல அல்லாஹ்வினுடைய மகத்தான கிருபையால் கருணையால் 21 நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு 22வது நோம்பினுடைய தராவீகை அல்லாஹ்வினுடைய இல்லத்திலே நாம் எல்லாம் தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இதுவரைக்கும் நாம் நோற்ற நோன்புகளையும் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. அதற்குண்டான நிரப்பமான நற்கூலிகளை சவாபுகளை அல்லாஹ் நமக்கு குறைவில்லாமல் வாரி வழங்கி அருள் புரிவானாக. எஞ்சியிருக்கக்கூடிய காலங்களிலே எல்லா நோன்புகளையும் அமல்களையும் இஹ்லாஸோடு உளத்தூய்மையோடு ஆரோக்கியத்தோடு செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. இது போன்ற பல ரமதான் மாதங்களை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. நம் அத்துணை நபர்களுக்கும் நீடித்த ஆயிலையும் நிறைந்த செல்வத்தையும் பரிபூர்ண ஆரோக்கியத்தையும் நோய் நொடி இல்லாத வாழ்வையும் பூரண ஈமானையும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, திருமறை வேதத்திலே 48வது சூரா அல் ஃபத்ஹ். அல் ஃபத்ஹ் என்பதனுடைய பொருள் வெற்றி என்பதாகும். இந்த சூறாக்குள்ளே பல அற்புதமான விஷயங்களை இந்த உம்மத்திற்கு பாடங்களாக படிப்பினைகளாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லித் தருகின்றான். அதிலே மிக முக்கியமாக இந்த சூரா இறங்குவதற்குண்டான காரணம் ஹுதைபியா என்ற உடன்படிக்கையினுடைய அந்த முக்கியமான வரலாற்று மிக்க ஒரு உடன்படிக்கையினுடைய அடிப்படையில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த சூறாவை அல்லாஹ் இறக்கினான். ஹுதைபியா என்பது மக்காவுக்கும் மதினாவிற்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதாவது ஹுதைபியா என்பது மக்காவுக்கு கொஞ்சம் அருகாமை, மதினாவிலிருந்து கொஞ்சம் தூரம். அந்த ஹுதைபியாங்கிற அந்த இடத்துல ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சு. அந்த ஒப்பந்தம் மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் சுல்ஹே ஹுதைபியா என்பதாக, ஹுதைபியா உடன்படிக்கை என்பதாக வந்துருச்சு. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு போயிட்டாங்க. போனதுக்கு பின்னாடி 6 வருஷம் ஆயிடுச்சு. எத்தனை வருஷம்? 6 வருஷம். அந்த 6 வருஷத்தில் சொந்த வீடு இழந்துட்டாங்க, சொந்த மண்ணை இழந்துட்டாங்க, சொந்த பந்தங்களை இழந்துட்டாங்க, இரத்த உறவுகளை இழந்துட்டாங்க, சேர்த்து வச்ச சொத்து பத்துக்கள் எல்லாமே இழந்துட்டாங்க. தாய் மண் இல்லையா, பிறந்த மண் இல்லையா, அந்த மண்ணை நேசிக்க எவ்வளவு அந்த மண்ணின் மீது அவங்க நேசம் வச்சுருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தாய் மண்ணை நேசிப்பது ஈமானில் பகுதின்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம எந்த ஊர் நம்மளுடைய சொந்த ஊரோ அந்த ஊரை நம்ம நேசிக்கணும், நம்ம நாட்டை நம்ம நேசிக்கணும். அதனால தான் இன்றைக்கி வெளிநாடுலாம் போகிறவங்க ஊருக்கு அவங்களுடைய வெக்கேஷனில் வரும் பொழுது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு ஏற்படும். நம்ம ஊருக்கு போகிறோமே அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி வரும். நீங்கள் என்னதான் நீங்கள் மிகப்பெரிய ஒரு படிப்பு படிச்சுட்டு அமெரிக்காவில் போய் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, ஐடி துறையில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, அங்கே நீங்கள் சுகபோகமாக நீங்கள் இருந்தாலும் சரி, இங்கே வந்து நீங்கள் காலையில் அந்த பழைய கஞ்சியில் தயிரை ஊற்றி 2 பச்சை மிளகா போட்டு ஒரு பருப்புடையை வச்சு நீங்கள் திங்கிற அந்த சுகம் வந்து எங்கேயும் கிடைக்காது. அது நம்ம ஊரில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த அளவிற்கு சொந்த தாய்மண்ணை பிரியம் என்பது இயற்கையிலேயே நம்மளுடைய இரத்தத்தில் ஊர்னது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இருந்துச்சு. 6 வருஷம் ஆயிடுச்சு மக்காலேருந்து மதினாவுக்கு வந்து. ஊரை போய் பார்க்கல, மக்காவை பார்க்கல, காபாவை பார்க்கல, எதையுமே பார்க்கல. ஒரு கனவு ஒன்று வருது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. எப்படிப்பட்ட கனவு அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லோரும் மக்காவிற்கு சென்று உம்ரா செய்வதை போன்று ஒரு கனவு காண்றாங்க. தவாஃப் செய்கிற மாதிரி, உம்ரா செய்கிற மாதிரி. அதிகாலையில் சுபூ தொழுகை வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால சஹாபாக்களை எல்லாம் ஒன்று கூட்டி நேற்று இரவு கண்ட கனவை நபித்தோழர்கிட்ட சொன்னாங்க. நேற்று இரவு இப்படிப்பட்ட ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு. நபித்தோழர்கள் உடனே பதில் கொடுத்தாங்க, நபியே நாயகமே, நாங்கள் கனவு கண்டோம்டா அது வேற மாதிரி, ஆனால் நபிமார்கள் கனவு கண்டா அது வஹி, அது பொய்யே ஆகாது. நபிமார்கள் கனவு கண்டா அது பொய்யே ஆகாது. நிறைய விஷயங்கள் அல்லாஹ் ஜல்லஷானஹு கனவின் மூலியமாகத்தான் நபிமார்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருக்கான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய செல்லப்பிள்ளை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிட சொன்ன அந்த தகவலை அல்லாஹ் எதில் சொன்னான்? கனவின் மூலியமாக தான் அல்லாஹ் சொன்னான் இல்லையா? அது மாதிரி
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு வரக்கூடிய 7 ஆண்டுகள் கடுமையான பஞ்சம் என்ற அந்த தகவலை எதன் மூலியமாக சொன்னா? அந்த அரசருக்கு கனவின் மூலியமாக அல்லாஹ்தாலா என்ன செஞ்சான் சொன்னான். அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கனவினுடைய அந்த விளக்கம் கொடுக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தார்கள். இப்படி நபிமார்களுக்கு வரக்கூடிய கனவு அது வஹி. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, நபிய நாயகமே, உங்களுக்கு வந்த கனவு உண்மை. நம்மளும் நம்ம ஊரை விட்டு 6 வருஷமாச்சு, அல்லாஹும் இப்படிப்பட்ட ஒரு கனவை கொடுத்துட்டான், எல்லாரும் பிறப்பிடலாம், எல்லாரும் என்ன செய்யலாம், பிறப்பட்டு உம்ரா செய்ய போகலாம் அப்படின்ட்டு 1500 சஹாபாக்கள் என்பதாக ஒரு அறிவிப்பில் வருது. இன்னொரு அறிவிப்பில் 1400 சஹாபாக்கள் நபித்தோழர் என்பதாக ஒரு அறிவிப்பில் வருது. எல்லாரும் வந்துட்டாங்க உம்ரா செய்ய வரும் பொழுது. இந்த தகவலை அறிந்த மக்காவிலே வாழக்கூடிய சிலை வணக்கம் செய்யக்கூடிய அந்த குஃபார்கள், அந்த முஷ்ரிக்கீன்கள் தகவலை அறிந்து உம்ரா செய்ய விடக்கூடாது, தடுத்து நிப்பாட்டிடணும் அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அந்த இடம் தான் ஹுதைபியா. நின்றாங்கல்ல, அந்த இடம் ஹுதைபியாங்கிற இடம். அந்த இடத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க, சஹாபாக்களோட வந்துட்டாங்க. நின்ற பிறகு சொல்லிட்டாங்க, நீங்கள் உள்ளே வர முடியாது, நீங்கள் என்ன நோக்கத்துக்கு வந்தீங்களோ அதை இங்கே நிறைவேற்ற முடியாது, தவாஃப் செய்ய முடியாது, சொந்த பந்தங்களை பார்க்க முடியாது, உம்ரா செய்ய முடியாதுன்னு அப்படி என்ன செஞ்சிட்டாங்க, தடுத்துட்டாங்க. அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களோட போர் புரிய நாங்கள் வரலை, உங்களோட சண்டை போட நாங்கள் வரலை, வேறு எந்த நோக்கத்திற்காண்டி நாங்கள் வரலை, நாங்கள் எங்கள் மண்ணை பார்த்துட்டு நாங்கள் உம்ரா செஞ்சுட்டு அங்கே திரும்பி போகலான்னு தான் வந்திருக்கோம், அனுமதி கொடுங்க அப்படின்ற உடனே அனுமதி கொடுக்காத இப்படிப்பட்ட ஒரு சூழல் சஹாபாக்களுக்கு மத்தியில் அது ஒரு சலசலப்பை ஏற்படுத்துது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, இப்போ இதுக்கு ஒரு முடிவு கட்டணுமே, நாங்கள் இஹ்ராம் அணிஞ்சு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளவோ பணிஞ்சு பேசுகிறாங்க, ஒன்றும் கேட்குற மாதிரி இல்லை. அப்போ ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடுறாங்க 2 பேர்த்துக்கு மத்தியில், இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாமிய அல்லாத அந்த முஷ்ரிக்கீன்களுக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடப்படுது. மிக மோசமான ஒரு ஒப்பந்தம் என்றால் அந்த ஒப்பந்தம் தான். உலக வரலாற்றில் இப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் போட்டதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. எப்படி, நீங்கள் இந்த வருஷம் என்ன செய்யக்கூடாது, உம்ரா செய்யக்கூடாது. சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்ட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தில் எழுதுறாங்க வரிசையாக அந்த அக்ரிமெண்ட்டில். அடுத்து சொல்கிறாங்க, எங்கள் மக்காலேருந்து மதினாவுக்கு யாராவது வந்தால் அவங்கள நீங்கள் விட்டுறணும், ஆனால் மதினாலேருந்து நீங்கள் மக்காவுக்கு யாராவது வந்தால் அவங்கள நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் பிடிச்சி வச்சுக்கிடுவோம். சரி, ஓகே, அதுக்கும் என்ன செஞ்சிட்டாங்க, ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்த வருஷம்தான் நீங்கள் என்ன செய்யணும், உம்ராவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இப்படி மோசமான பலவிதமான எல்லாமே ஒரு தலை சார்ந்து, அதாவது ஒரு தரப்பு சார்ந்து இருக்கக்கூடிய ஒப்பந்தமாக நிறைய விஷயங்களை போட்டு யாராலுமே அதை படித்து பார்த்தா யாருமே கையெழுத்து போட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பந்தத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையெழுத்து போட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க, கையெழுத்து போட்டு சரி நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. இது சஹாபாக்களுக்கு மத்தியில் இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே என்ன செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா ரொம்ப கோவப்பட்டாங்க. நேராக வந்தாங்க, யார்கிட்ட, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்ககிட்ட வந்தாங்க. அலஸ்னா ஹக்குன், நம்ம உண்மை சத்திய மார்க்கத்தில் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு. அவங்க யார், அல்லாஹுவின் ரசூல், தூதர். அவங்க கையெழுத்து போட்டாங்கன்னா அதற்கு பின்னணியில் பல ஆயிரமான படிப்பினைகள் நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மனசு ஆறலை. மறுபடியும் ரசூல்லாட்ட போய் கேட்குறாங்க, நபிய நாயகமே, அலஸ்னா ஹக்குன் யா ரசூலல்லாஹ், நம்ம சத்திய மார்க்கத்தில் நம்ம இருக்கலையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கோபத்தில் கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹுவினுடைய ரசூல். நான் யார், அல்லாஹுவினுடைய ரசூல். நான் செய்தால் அதில் பல அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மேலும் அவங்களுக்கு மனசு ஆறலை. இதே கோபத்தில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்லஷானஹு அவனு ஆயத்தை இறக்கிட்டான், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹுடைய ரசூல். அவர் செய்தார் என்றால் அதில் பல அர்த்தங்கள் இருக்கு செல்லம். அல்லாஹ் 3 பேருமே நபிகள் நாயகத்தை அல்லாஹுவினுடைய ரசூல் என்பதாக சொன்னதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் அமைதியானாங்க. சரி, இஹ்ராம் கட்டியாச்சே, இப்போ என்ன செய்யறது, இப்போ இஹ்ராமை எல்லாத்தையும் கலட்டுங்கன்னு சொன்னால் அவங்க கலட்டாமல் மாறு செஞ்சிட்டாங்க அப்படின்னா சஹாபாக்கள் எல்லாருமே காஃபிரா மாறிடுவாங்க. என்ன செஞ்சிருவாங்க, நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். பொதுவாகவே அல்லாஹ் ரசூலுடைய சொல்லுக்கு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா காஃபிரா மாறிடுவாங்க. மஸ்ஜித் நபவியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசலுக்குள்ளே வர்றாங்க. ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராக போய் அவரை எழுப்பியிருக்கலாம், டைமாச்சு எந்திரிங்க தொழுகண்டு. எழுப்பலை. அலி ரலியல்லாஹு மருமகன் வரும்பொழுது அவங்கள அழைச்சாங்க, கூப்பிட்டு இவர் தூங்கிட்டு இருக்கார், அவரை எழுப்பி விடுங்க அப்படின்னாங்க. அவரும் எழுப்பி விட்டாங்க அலி ரலியல்லாஹு. அப்புறம் போய் கேட்டாங்க, நபிய நாயகமே, அதை நீங்களே செஞ்சுருக்கலாமே, எப்படி நீங்கள் செஞ்சுருக்கலாம், நீங்களே எழுப்பி விட்டுருக்கலாமே சொன்னவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை தான் அற்புதமான வார்த்தை.
நான் ஒரு கால் போய் அவரை எழுப்பி அவர் எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அந்த நேரமே அவர் இறை நிராகரிப்பாளராக மாறி விடுவார், எனக்கு மாறு செஞ்ச ஒரு குற்றத்துக்கு வந்துடுவார். அதனால நீங்கள் எழுப்பி அவர் எழும்பலை அப்படின்டா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அவர் போக மாட்டார். அதனால தான் நான் எழுப்பாமல் உங்களை எழுப்ப சொன்னேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் எஹ்ராமை இப்போ என்ன செய்யணும், கலட்டணும். என்ன செய்யணும்னு தெரியாமல் ரசூலுல்லாஹ் அமர்ந்திருக்கும் பொழுது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அன்பு துணைவி, நபிகள் நாயகத்தினுடைய அன்பு துணைவி, அவங்க என்ன செய்கிறாங்க, போய் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருகாமையில் உட்காந்து ஒரு அற்புதமான ஆலோசனை சொன்னாங்க. நபிய நாயகமே நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் அவங்கள்ட்ட போய் நபித்தோழர்கள்ட்ட நீங்கள் போய் எஹ்ராமை கலட்டுங்கள்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு அற்புதமான ஆலோசனை சொன்னாங்க. என்ன தெரியுமா, ஃபஸ்ட்டு நீங்கள் போய் எஹ்ராமை கழட்டிட்டு நீங்கள் போய் மொட்டை அடிச்சிருங்க, நீங்கள் செய்யலாம் சொல்ல வேணாம், நீங்கள் செஞ்சுருங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்கன்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் எஹ்ராமை கலட்டி அவங்க தலைமுடியெல்லாம் எடுத்ததற்கு பிறகு எல்லா சஹாபாக்களும் பார்த்தாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஹ்ராமை கழட்டிட்டு முட்டை போட்டாங்களே, நம்ம எல்லாரும் பண்ணிடுவோம் அப்படின்னு என்ன செஞ்சாங்க, எல்லா நபி தோழர்களும் எஹ்ராமை கழட்டிட்டு தலைமுடியை என்ன செஞ்சிட்டாங்க, எடுத்துட்டாங்க. சரியா, எடுத்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திரும்பி மறுபடியும் மதினாவுக்கு போகும்பொழுது அல்லாஹ் இறக்குறான் இந்த ஆயத்தை, இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, அல்லாஹ் இறக்குறான். ஆச்சரியமாக இருக்குது. அல்லாஹ் இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான், நபியே நாயகமே உங்களுக்கு மகத்தான வெற்றியை நான் தந்து விட்டேங்கிறான். எங்கெங்க வெற்றி அல்லாஹ் கொடுத்தான், யோசிக்கணுமா இல்லையா? வெற்றியை அல்லாஹ் கொடுக்கல, தோல்வி அடைஞ்சு தான் வந்திருக்காங்க. என்ன செஞ்சுருக்காங்க, தோல்வி அடைஞ்சு தான் வந்திருக்காங்க. ஆனால் இந்த ஆயத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான், மகத்தான வெற்றியை கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பல பாடங்கள் படிப்பினைகளே அடுத்து வரக்கூடிய ஆயத்தை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுது. பொதுவாகவே விட்டு கொடுக்குதல் இருக்கா இல்லையா, விட்டு கொடுக்குதல். இப்போ மக்கத்து காஃபிர்கள் குறைஷிகள் அவங்க போட்ட ஒப்பந்தத்துக்கெல்லாம் விட்டு கொடுத்து போனாங்களா இல்லையா? விட்டு கொடுப்பதன் மூலியமாக ஒரு பொழுதும் ஒவ்வொரு மனிதனும் கெட்டு போக மாட்டான் என்ற விஷயத்தை அல்லாஹ் சொல்லிவிட்டு அதன் மூலியமாக அஞ்சு விஷயங்களை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வான். குடும்பத்தில் நம்ம மனைவிட்ட விட்டு கொடுக்கணும், பிள்ளைகள்கிட்ட விட்டு கொடுக்கணும், நண்பர்கள்ட்ட விட்டு கொடுக்கணும், நம்மளோட பழகக்கூடியவர்கள்ட்ட விட்டு கொடுக்கணும். பல விஷயங்கள் நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது நம்ம கெட்டு போறதில்லை. விட்டு கொடுத்தால் அல்லாஹ் நமக்கு என்னென்ன செய்வானுங்கிறத அல்லாஹ் சொல்றான். முதல் விஷயம், லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர். நபியே நாயகமே, நீங்கள் விட்டு கொடுத்ததின் காரணமாக உங்களுக்கு வெற்றி எப்படி தெரியுமா, உங்களுடைய முன்பின் பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டேன் என்று சொல்றான். ஒரு மனிதன் விட்டு கொடுத்தால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்படுது என்பதாக முதல் செய்தி அல்லாஹ் நமக்கு சொல்லித்தர்றான். ரெண்டாவதாக வைத்திம்ம நிஅமத்தஹு அலைக்க, நபியே நாயகமே அது மட்டுமல்ல, நிரப்பமான நிஅமத்தை அல்லாஹ்வினுடைய அருளை நீங்கள் முழுமையாக நான் உங்களுக்கு தந்து விடுவேன். எத்தனை அருள் உலகத்தில் இருக்கோ அத்துணை அருளையும் விட்டு கொடுப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுப்பதாக ரெண்டாவது வாக்கு நமக்கு தர்றான். மூணாவதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான், வயஹ்தியக சிராத்தம் முஸ்தகீமா. அது மட்டுமல்ல, நீங்கள் எப்பொழுதுமே வழிதவறி சென்று விடவே மாட்டீர்கள், நேரான வழியை அல்லாஹ் உங்களுக்கு காட்டிக்கொண்டே இருப்பான். அதனால தான் சூரத்துல் ஃபாத்திஹால நம்ம ஓதுறோம், இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம், நேரான வழியை எங்களுக்கு காட்டுவாயாக. ஒவ்வொரு தொழுகையில் ஓதுறோமா இல்லையா? வழி, நம்மளுடைய வழி நேரான வழியாக இருக்க வேண்டும், அதில் எந்த ஒரு இணை வைப்பும் கலந்து விடக்கூடாது. இது மூன்றாவது பாக்கியம் விட்டு கொடுப்பவர்களுக்கு. நாலாவதாக அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் நஸ்ரன் அசீஸா, உங்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இக்கட்டான ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது நான் உங்களுக்கு உதவி செய்வேன் என்ற நாலாவது வாக்குறுதியை அல்லாஹ் நமக்கு தந்துவிட்டு அஞ்சாவதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்றான், ஹுவல்லதி அன்ஸல சக்கீனா. அது மட்டுமல்ல, எப்பொழுதுமே குடும்பத்தோடு நீங்கள் மன நிம்மதியோடு இருக்கக்கூடிய ஒரு சக்கீனா என்று சொல்லக்கூடிய மன நிம்மதியை நான் உங்களுக்கு தருவேன் என்பதாக 5 விஷயங்கள் யாருக்கு கிடைக்கும் என்றால், யாரு விட்டு கொடுத்து போகிறார்களோ, ஈகோவை காட்டக்கூடாது, நானா நீனாங்கிற பெரியவன் அப்படிங்கிற அந்த எண்ணம், அகம்பாவம், ஆணவம், கர்வம், தலைக்கணம், இது எதுவுமே இருக்கக்கூடாது. சில நேரங்களில் நம்ம விட்டு கொடுத்து போகும் பொழுது அல்லாஹ் இவ்வளவு விஷயங்களையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு தருகின்றான் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு தருகின்றான். அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போயிட்டு அடுத்த வருஷம் உம்ரா செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. போய் 2 வருஷம் தான். எத்தனை வருஷம்? 2 வருஷம். அந்த 2 வருஷம் கழிஞ்ச உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 15,000 நபித்தோழர்களோட இந்த ஒப்பந்தத்தை அவங்க முறிச்சிட்டாங்க. மக்கத்து காஃபிர் குறைஷ் இருக்காங்கல்ல, போட்ட ஒப்பந்தம் அவங்களுக்கு சாதகமானது தான், ஆனால் அதையே அவன் முறிச்சிட்டான். முறிச்ச பின்னாடி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அனுமதி கொடுத்துட்டான், நீங்கள் போய் மக்காவை கைப்பற்றுங்க அப்படின்ட்டு. 15,000 படைகளோடு உள்ள நுழைஞ்சாங்க, மக்காவை கைப்பற்றினாங்க. அந்த கைப்பற்றின விஷயத்தையும் அல்லாஹ் முன்கூட்டியே அல்லாஹ் சொல்லிட்டான்,
நிச்சயமாக அந்த மக்கா வெற்றிங்கிறது உங்களுக்கு இருக்கு, கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படிங்கிற அந்த தகவலும் இந்த ஆயத்திற்குள்ளே அல்லாஹ் ஜல்ல சொன்னதற்கு பிறகு அந்த மக்காவும் மதீனாவும் நபிகள் நாயகத்தினுடைய கையிலே வந்தது. அதற்கு பிறகு இந்த தீனுல் இஸ்லாம் உலகமெல்லாம் பல்கி பெருகியது என்பதாக வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். கண்ணியமான பெருமக்களே, இப்படியெல்லாம் இந்த மார்க்கத்தை தன்னுடைய உடலையும் உயிரையும் தன்னுடைய செல்வத்தையும் கொடுத்து இதை பாதுகாத்து நம்முடைய கையிலே கொடுத்திருக்கின்றார்கள். அதை நாமும் பாதுகாத்து கடைசி வரைக்கும் ஈமானை உள்ளத்திலே வைத்து மரணிக்கக்கூடிய அந்த நற்பாக்கியத்தை நற்பேரை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக